ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு நாமினேஷன் வச்சுருக்காங்க. வேறு லெவலாக இருந்துச்சுங்க. ஓப்பன் நாமினேஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ உண்மையாலே இந்த மாதிரி நாமினேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. கேமுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதுதான் முதல் வாரத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. டே குரூப்பிசம் விளையாடாதீங்களா, விளையாடுனா பாலும் கேட்கவே மாட்டாங்க. நாமினேஷன் பண்ணுறதுக்கு அலறானுங்க. ஸோ அதனால் பிக் பாஸ் இன்னைக்கு வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால் நாமினேஷன் வச்சுருக்கேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட லக்கு பக்கம்னு வச்சுருக்காங்க. 10 பேர் நாமினேஷன் இருக்காங்க. ஸோ அந்த 10 பேர் யாருன்னு பார்க்க போகிறோம், என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அந்த 10 பேர் யாருன்னு பார்த்துலாம். ஸோ ரம்யா, கனி, வாட்டர்மெலன், விக்ரம், வியானா, சாண்ட்ரா, அரோரா, திவ்யா, பாரு. ஸோ இவங்க மொத்தமே 10 பேர் மாட்டிருக்காங்க. ஸோ 10 பேருமே ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. என்னன்றமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் முடிஞ்ச அளவு உதவி பண்ண மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு சாண்ட்ரா அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த சீக்ரெட் டாஸ்க் ஒன்று விளையாடுனாங்களா, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுத்தாங்க. அது பிரச்சனை கொடுத்துறாங்க. பிக் பாஸ் கேட்ட எதுக்கு பிரச்சனை கொடுத்தீங்க கேட்டதுக்கு அவங்க நான் சொல்ல என்னை விட சூப்பராக டேலண்டடாக கேம் விளையாடுவார். ஸோ அதனால் அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. அப்படியாம்மா நீ வீட்டுக்குள்ளே நீ வராமலே இருந்திருக்கலாமேன்றது எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா. ஸோ அவர் நல்லா விளையாடுவார, நீ ஏன் வீட்டுக்குள்ளே வர அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ரெண்டாவது நம்ம பிரஜன் சுபிக்ஷா டைரக்ட் நாமினேஷன் பண்ணுறாரு. ஸோ 2 ஆஃபர் கொடுத்துருந்தாங்க சாண்ட்ராக்கு. ஒன்று ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் ஒருத்தர் கொடுக்கலாம், இன்னொன்று டேரெக்டாக நாமினேஷன் பண்ணலான்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது பிரச்சனை இவங்க பிரச்சனை கொடுத்தாங்க. பிரச்சனைக்கு ஒரு ஆஃபர் இருக்கலாம். அந்த ஆஃபர் சுபிக்ஷா நாமினேஷன் பண்ணி என்னங்க பண்ணுன்னா, அவங்க அந்த வெளில வச்சு வேறு மாதிரி பண்ணிடுறாடி பேசியிருந்தாங்களா. ஸோ ரிட்டர்ன் பண்ண மாதிரி இருந்துச்சு மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ரீசன் சொல்லி போய் சுபிக்ஷாவே பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு டேரக்ட் நாமினேஷன் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஓகே, அது அவங்களோட பர்சனல் விஷயம். அதுக்கப்புறம் கானா வினோத் அவர்கள் வினோத் அவர்கள் திவாகர் தான் சொல்லியிருக்காரு. திவாகர் என்ன சொன்னால், அந்த ஹோட்டல் டாஸ்கில் அவர் கரெக்டாக இல்லை. ஸோ விக்ரம் அந்த மேனேஜராக இருக்கும்போது கொஞ்சம் அவர் பிளேஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவருக்கு அந்த புரிதல் கிடையாது, கேமில் புரிதல் இல்லாத மாதிரி திவாகரை பற்றி சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் மாற்றி சொல்லிக்கிறது தான். ஸோ அது ஆஸ்யூஷலாக நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு நபரை சொல்லணும். ஸோ ஒரு ஆளுமே 2 பேரை சொல்லணும். அது இவர் வியானா ஓவர் ஆட்டிடியூடாக இருக்குது, ரொம்ப இது பண்ணுறாங்க, ஓவராக பண்ணுறாங்க, சரியாக கேம் விளையாட மாட்டுறாங்க, இதெல்லாம் சொல்லி ஓகே ஓரளவு கரெக்டு தான். ஸோ வியானா ரொம்ப ப்ராப்பராக கிடையாது. ஸோ சில விஷயங்கள்லாம் ஓவராக பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க. அம்மா லாஸ்ட் நெக்ஸ்ட் வியானா வந்திருக்காங்க. வியானா கனி மற்றும் சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க. கனி நான் சொல்ல சேஃப் ஜோனில் விளையாடுறாங்க, ரொம்ப இதாக இருக்காங்க. ஸோ குரூப்பிசமெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மைதான். ஸோ கனி எவ்வளோ தான் பிக் பாஸ் ட்ரை பண்ணாலும், சேதனை ட்ரை பண்ணாலும் மாற மாட்டுறாங்க. அவங்க ஒரு சேஃப் ஜோன்லேயே இருந்து டைட்டில் சிடபிள்யூசியில் டைட்டில் அடிச்ச மாதிரி இதில் அடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறாங்க. வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாண்ட்ரா சொல்லியிருக்கேன். சாண்ட்ரா ஃபேமிலியோட எமோஷன்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி ஆமாம், கரெக்டு தான். நிறைய இடத்துல இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுறது இதெல்லாம் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, 2 பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தீங்களா, 2 பேர் யாருன்னா ஒருத்தர் கேம் சூப்பராக விளையாடி வின் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கணும். 2 பேருமே ஒரே டீமில் இருக்கவே கூடாது. வேறு டீமில் இருந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு இன்னொரு டீம் வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி விளையாடலாம். பட் 2 பேரும் ஒன்றா இருந்துட்டு இவங்க 3 பேர் ஒரு குரூப்பிசமாக இருக்குது. திவ்யா, சாண்ட்ரா மற்றும் பிரஜன், இவங்களாம் ஒரு குரூப்பிசமாக நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா பிரஜனுக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் அவர் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சாண்ட்ரா கொடுத்துட்டாங்க. ஸோ சபரி கேப்டன், அவரை யாரும் நாமினேஷன் பண்ண முடியாது, அதனால் அவர் தட்டி தூக்கிட்டார். அதுக்கப்புறம் சாண்ட்ரா சுபிக்ஷா சொல்லிட்டாங்க. ஸோ பிரஜன் சுபிக்ஷாவை சொல்லிட்டாங்க. அப்புறம் திவ்யா விக்ரமை சொல்கிறாங்க. விக்ரம், அரோரா. ஸோ விக்ரம் இன்னைக்கு ரொம்ப வேறு மாதிரி பண்ணியிருந்தார் விக்ரம். ஸோ இந்த பார்வதியோட சண்டை போடும்போதெல்லாம் வேறு மாதிரி இருந்தார். ப்ளஸ் அவங்களுக்குமே விக்ரம் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஆரோரா அஸ்யூஷுவல் தாங்க, அவங்கள வெளில போகிற அந்த மாதிரி அந்த ஒரு இதில் இருக்காங்க, வெளியில் போகிறேன் விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் ஆரோரா சொல்லியிருக்காங்க. அம்மா கனி கனி சாண்ட்ரா தான் சொல்லுங்கள். சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் நிறைய விட்டு கொடுத்து விளையாடுறாங்க அப்படின்னாங்க. இந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் விட்டு கொடுத்தாங்களா, அதனால் எல்லாருமே சாண்ட்ரா சொல்கிறாங்க. கரெக்டு தான். பட் சாண்ட்ராவோட கேம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் பாரு. ஸோ பாருக்கும் அவங்களுக்கு டே 1லேருந்து ஆகலை. ஸோ ஓகேங்களா. இன்றைக்கி கூட அந்த டாஸ்க் சொல்லும் போது அவங்க சொல் பேச்செல்லாம் கேட்கல, எல்லாம் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் பார்வதி ஒரு ரீசன் சொல்லி அவங்க இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திவாகர் என்ன சொல்கிறாருன்னா, ரம்யாவை சொல்லியிருக்காரு. ரம்யா குரூப்பிசம் நிறைய பண்ணுறாங்க. ஆமாம், ரம்யா குரூப்பிசம் தான். நீங்கள் என்ன தான் சொன்னாலுமே இந்த வீட்டுக்குள்ளே 4-5 பேர் திருந்தவே மாட்டாங்கன்றதில்ல. இவங்க ஒருத்தங்க குரூப்பிசம் தான். இவங்க எதாவது நேற்று சொன்னாங்களா, இந்த வீட்டுக்குள்ளே யார் பேமெண்ட் வாங்கி போகிறதுனா ரம்யா எனக்கு ஒரு 50 நாள் இருக்கணும், ஒரு நாளைக்கு ஏதோ சம் அமௌண்ட் வருது, 50 நாளைக்கு ஒரு அமௌண்ட் வருது மாதிரி அவங்க யார் கூடலாம் ட்ராவல் பண்ண அவங்களாம் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தா பார்வதி. ஸோ வினோத்தை சொல்லி வினோத்தை அவருக்கு இவருக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் மாற்றி ஏதாவது ரீசன் சொல்லிவிட்டு கம்பல்சரி 2 பேரும் நாமினேஷன் இருக்கும். இவங்க 2 பேருக்குமே தெரியும் அவர் என்ன பண்ணுவார், நான் ஒன்று பண்ணுவேன்ற மாதிரி அவர் 2 பேரும் இருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து திவ்யா வந்துருக்காங்க. திவ்யா வந்து திவாகரன் சொல்லியிருக்காங்க. திவாகர் ஆட்டிடியூட்லாம் சரியில்லை, சரி ப்ளே பண்ண மாட்டாங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து சரியாக இன்னும் கேம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாரு வந்துடும். பாரு வந்து கனி, ஸோ கனி தான் சொல்லுவாங்க, பார்வதி கனியே சொல்லுவாங்க, கனி பார்வதியும் சொல்லுவாங்க. ஆணித்தனமான ஒரு விஷயம், அது மாறவே மாறாது. ஸோ என்ன சொல்கிறாங்க, மார்னிங் டாஸ்கில் கூட வந்து கனி வந்து சரியாக வந்து இது பண்ணல, டாஸ்க் வந்து அவங்க தான் வந்து இதாக இருந்தாங்க, ஜட்ஜாக இருந்தாங்க, சரியாக பண்ணல, இல்லை ஒரு ரீசன் சொல்லுங்கள். அப்புறம் விக்ரமுக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஓவராக இது மாதிரி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் தப்பு தான் என்ன கேட்டிங்கன்னா வந்து விக்ரம் வந்து அங்கேருந்து கமெண்ட் சொல்லக்கூடாது. ஜட்ஜஸ் 2 பேர் இருக்காங்களா, அவங்க பார்த்துப்பாங்க. உங்களோட வேலை ஆடியன்ஸுக்கு முன் பார்த்தவங்க போயிட்டே இருக்கணும் தான் பார்வதி கேட்டாங்க. நான் அதான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து நீங்கள் வந்து யாருமே கமெண்ட் பண்ணுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க உட்காந்துருந்து ஃபவுல் வெளில போங்கலாம் ரொம்ப கத்திட்டு இருந்தாலும் தப்பு பண்ணுற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அமித் வந்து சாண்ட்ரா சொல்லுவாங்க. சாண்ட்ரா வந்து ஓப்பனாக கேம் ஆடல, ரொம்ப வந்து ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்றாங்க. உண்மைதான். அதுக்கப்புறம் வந்து ஆரோரா சொல்லியிருக்காரு, அவங்க வந்து இன்னும் வந்து வேறு மாதிரி இருக்காங்க, குரூப் விசமில் இருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து திவ்யா, ஸோ திவ்யா வந்து சரியாக ஒன்றும் ப்ளே பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஆரோரும் ஓப்பனாக வந்து வெளியே இது பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரம்யா வந்திருக்காங்க. ரம்யா வந்து ஆரோராவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆரோரா வந்து இன்னும் வெளில போகணும் அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சாண்ட்ரா வந்து உண்மையாக இல்லை அப்படின்னு போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ கெமி வந்துருக்காங்க. ரம்யா வந்து ஒர்க் வந்து இன்னும் ப்ராப்பராக பண்ணலை, ஸோ சரியாக விளாட்ல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். கெமி வந்து சரியாக ப்ளே பண்ணாத மாதிரி இருக்காங்க. கனி சரி அவங்க சரியாக ப்ளே பண்ணல, குரூப்பிசம் தான் எல்லாருமே சொல்கிறது. கனி குரூப்பிசம் தான் சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கமருதீன் வந்தார். கனி வந்து ஒன் சைடாக ப்ளே பண்ணுறாங்க, ஒன் சைடாக கேம் விளையாடுறாங்க. ஒன் சைட்னால் வந்து சபரி, ரம்யா, எஃப்ஜே இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்கல் விக்ரம் வந்து இன்னும் வேறு ஃபேஸ் வரல, அவர் வந்து இன்றைக்கி வேறு ஃபேஸ் காட்டினார், இதுமாதிரி வேறு ஃபேஸ் இருந்த மாதிரி அவர் ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. அப்புறம் சுபிக்ஷா வந்து கனியை சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து 2-3 டைலாக் சொல்லியிருந்தாங்களே, அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரம்யா சொல்லியிருக்காங்க. ரம்யா வந்து இன்னும் ஓப்பனப்பா அது மாதிரி சொல்லியிருக்காங்க. எஃப்ஜே வந்து திவாகர் சொல்லியிருக்காரு. திவாகர் வந்து சரியாக இல்லை. எஃப்ஜே வந்து நம்ம திவாகர் சொல்கிறது அவர் வந்து கேம் ஐடியாவே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ வியானா வந்து ரொம்ப குரூப்பிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எஃப்ஜேக்கும் வியானாக்கும் செட் ஆகலை, அதனால் வந்து அவர் வந்து வியானா பற்றி தான் சொல்லியிருக்காரு. ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை என்னென்னா கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ இவங்க சொல்ல ரீசன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.